வெல்கம் சகஸ்திரா விலாக். துபாய் சஃபாரி பார்க்கோட பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? பார்ட் 2 வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசி வரல பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமல் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கிற ஆப்பிரிக்கா யானை தாங்க. இங்கே மொத்தம் 4 ஆப்பிரிக்கா யானை இருக்குது. யானை நிற்கிற ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது யானை குளிக்கிறதுக்காக. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் யானை தண்ணிக்குள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறங்கவே இல்லை. டைம் ஆனதால் நம்ம அடுத்த அனிமல் பார்க்கலாமே சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் சிறுத்தை தாங்க. என்னடா சிறுத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். திடீர்னு புதற்குள்ளேருந்து வந்துச்சு பாருங்கள். நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அந்த கிரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் ஹைனா தாங்க. என்னடா ஹைனா இருக்குன்னு சொன்னாங்களே எங்கேயுமே காணமே சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கவனித்தேன். புல்லுக்கு மேலே ஒன்றும் இந்த சைடு லாஸ்ட்டில் மண் பக்கத்துலேயும் ஒன்று தூங்கிட்டு இருந்துச்சு. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை எந்திரிக்கும், நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எந்திரிக்கவே இல்லை. சரி போதும் நம்ம பக்கத்தில் இருக்க அனிமல் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு குரங்கு அழகாக உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வேமாவா ஹைனா எந்திரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நானும் வேமா போய் பார்த்தேன். பாருங்கள், ஒரு ஹைனா எந்திரிச்சிருச்சு. இன்னொரு ஹைனாவை எழுப்பிட்டு இருக்குங்க. ரெண்டும் எந்திரிச்சு ஜோடியாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலே வேறு லெவலுங்க. லியோ படத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்த ஹைனாவை இன்றைக்கி தாங்க நான் நேரில் பார்க்குறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது கிட்டவும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்க அனிமல் லயன் தாங்க. ஏன்னா நாங்கள் போகிறப்ப ஆக்சுவலாக 3 ஆச்சு. ஸோ எல்லா அனிமலுமே அதோட பிளேஸ்லலாம் தூங்க போயிடுச்சு. நாங்களும் லயன் எந்திரிச்சு வரோம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக நடந்து வந்துச்சு பாருங்கள் கம்பீரமாக. இங்கே 2 லைன் இருக்கா. ஆனால் நாங்கள் ஒரு லைன் தான் பார்த்தோம். லைனுக்கு பாயை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அனிமல் பார்க்க கிளம்பியாச்சு. எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் இஜெட் ஃபார் அப்படின்னு கேட்டால் மறக்காமல் சொல்லுது ஜீப்ராவாக தான் இருக்கும். அந்த ஜீப்ராவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது புல்லை சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் அனிமலை பார்க்க போகலாமா? காட்டு மாடு தாங்க. அதுக்கு எவ்வளோ பெரிய கொம்புன்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதுவும் புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. மரத்துக்கு கீழே கொக்கு கூட்டத்தை பாருங்கள், அழகாக இருக்குல்ல. பிங்க் கலரில் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் உயரமான ஒட்டகச்சிவிங்கி தாங்க. கழுத்தை நீட்டிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. யாரா எதாவது சாப்பிட கொடுப்பாங்களாம் அப்படி சொல்லிட்டு. நாங்கள் போகிறப்ப தான் ஒட்டகச்சிவிங்கிக்கு சாப்பிட்றதுக்காக இலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் அதோட கழுத்தை வளைச்சிக்கிட்டு கவ்விட்டு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் நீர் யானை தாங்க. எவ்வளோ அழகாக நீந்திட்டு வருதுன்னு பாருங்கள். இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நீர் யானையோட தலைங்க. பல்லு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க. இந்த ஒரு வில்லேஜை பார்த்து முடிக்கவே நமக்கு 5:30 ஆயிடுச்சுங்க. இங்கே ட்ரெயினுமே இருக்குது. ஆனால் நம்ம தனியாக அதுக்கு பே பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணி ஏறணும். வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நடந்தே போயிடலாம் போல். ஏன்னா நாங்கள் போனது நேஷ்னல் டே லீவுக்கு. ஸோ க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு எங்கே போனாலும். நெக்ஸ்ட்டு நம்ம அரேபியன் டெசர்ட் போகலாமா? இங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் லைனாக தான் இருக்குது. அட எங்கடா அந்த லைன் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் பாப்பாவும் ஓரமாக போய் உட்காந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டு தாங்க 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ டைம் 6:30 ஆச்சு. உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இருட்டில் வீடியோ எடுத்ததால் அனிமல்ஸ் எல்லாம் கிளியராகவே தெரியல. ஓரளவு தான் தெரியும். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். எதுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் காமிப்பாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆடு தாங்க. மொத்தமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இருட்டில் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. நாய் நரின்னு சொல்லிட்டு நிறையாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிட்ஸ் ஃபார்ம் தாங்க. முயல், மலையாடு, குதிரை, கழுதை அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருந்துச்சு. இப்போ டைம் 7 ஆச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களால் நிறைய இது பார்க்கவே முடியல.
காலையில் 11 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் வந்து 7:00 ஆச்சு. எப்படி இவ்வளோ வேகமாக டைம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.